பார்ப்போம். நல்ல பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். மிக முக்கியமா இந்த 150வது இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் எங்கள் தேசத்திற்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஆண்டவரே ஜனங்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, எங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்காக, பரிசுத்தத்துக்காக ஒரு மாதமும் இந்த பகுதியில் வந்து நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு, இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் எங்கள் ஆண்டவருடைய செவி திறந்தே இருக்கிறது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? இந்த இடத்துல நான் கேட்கிற காரியத்தில் எங்கள் ஆண்டவருடைய செவி திறந்தே இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச வலது கரத்தை உயர்த்தி, நான் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் என் வார்த்தைகளை கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. முதல்ல அந்த நம்பிக்கைக்குள்ள வந்துருவோம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் தானே மண்ணில் விழுவதில்லை. நான் கேட்கிற ஒரு காரியமும் நான் பெற்றுக்கொள்ளாமல் திரும்புவது இல்லை. பெரிய விசுவாசத்தோடு, பெரிய நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தை அப்படியே பிடித்து கொண்டு, ஆண்டவரே, இன்னைக்கு இந்த 3/4 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது எங்கள் ஆண்டவருக்கு உகந்த காரியமாய், எங்கள் தேசத்திலே பெரிய மகிமையான காரியங்களை, திட்டங்களை ஆண்டவர் தருகிற விதமாய், எங்கள் குடும்பங்கள் ஆவிக்குரிய லெவல்ல இன்னொரு படி ஏறும்படியாக ஆண்டவர் எங்கள் ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக, எங்கள் பகுதிகளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்யும்படியாக இந்த காலவேளை இந்த ஜெபம் ஆண்டவரே அப்படி உறுதி செய்யப்படட்டும். எத்தனை பேர் உறுதி செய்யப்படட்டும்? ஆண்டவரே, நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஒரு உறுதி தன்மையோட ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நான் வந்தது ஆண்டவரே ஏதோ ஒரு சிறிய அழைப்பை ஏற்று மட்டுமல்ல, தேவ சத்தத்தை கேட்கவும், தேவ சித்தத்தை செய்யவும், தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கவுமே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்க தான் அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்க அதிகமாய் ஜெபிக்கணும். எங்கள் பகுதிகளுக்காக, எங்க தேசத்திற்காக, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கணும். அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க என்னை பாரப்படுத்துங்க. எல்லாரும் அப்படி கேட்டுலாம். ஆண்டவரே, ஒரு ஜெப குறிப்புக்காக நாங்க நிக்காம, பாஸ்டர் என்ன சொல்ல போறாரோ, எதை சொல்லி ஜெபிக்க போறாரோ அப்படின்னு இல்லாம ஒரு 2-3 நிமிடங்கள் நீங்க உங்க மனதில் வருகிற ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க அன்பாய் கேட்கிறேன். உங்க மனதில் எது உங்க ஜெப குறிப்பு, எது உங்கள் எதிர்பார்ப்பு, எது உங்கள் பெருமூச்சின் சத்தம், எது உங்கள் தேவை, எதுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்கணும் உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஊழியர்கள், இங்க வந்திருக்கிற ஊழியர்கள் உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதில் எண்ணுகிறீர்கள்? ஒருவேளை ஊழியர்கள் உங்களுக்காக நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதில் எண்ணுகிறீர்கள்? இந்த 2 நிமிடமும் உங்கள் ஜெப குறிப்பை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நான் நினைக்கிறேன் ஆவியானவர் இந்த காலவெல்ல உங்க ஒவ்வொருடைய ஜெப குறிப்பையும் அவர் எடுக்கிறார். அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தருகிறார். நிறைய நாள் ஆண்டவரே கண்ணீர் வடித்த ஒரு காரியம், நிறைய நாள் மனதிலே நினைச்ச ஒரு காரியம், நிறைய நாள் ஒரு கிராமத்தை பார்த்து அழுத ஒரு காரியம், நிறைய நாள் ஒரு சகோதரிக்காக ஜெபித்த ஒரு காரியம், நிறைய நாட்கள் குடும்பத்தின் விடுதலைக்காக ஜெபித்த ஒரு காரியம், ஆண்டவரே அதிக நாட்கள் வேர்வை சிந்தின ஒரு காரியம், இரத்தம் சிந்தின ஒரு காரியம், முழங்காலில் நின்ற ஒரு காரியம். இந்த காலவெல்ல அந்த காரியம் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் நடக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் எண்ணங்களை அறிகிறவர். ஆமென். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் தான் இருதயத்தை பார்ப்பார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அண்ணாளுடைய உதடு மட்டும் அசைந்த பொழுது அங்க இருக்கிற பாஸ்டருக்கு கூட அதை கண்டுபிடிக்க தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். உதடுகளின் அசைவின் மொழி அவருக்கு தெரியும். உங்க உதடு அசைஞ்சா அது என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்படி நீங்கள் இந்த விசுவாசம் உங்களுக்குள் இப்ப வந்தா சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காரியத்துல தேசத்தின் மேல ஒரு எழுப்புதலை தாங்கப்பா, எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தில் ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. இந்த 150வது உபவாச கூட்டத்துக்கு நான் வந்துட்டு எப்போதும் போல திரும்பி போறதுக்கு நான் வரமாட்டேன். ஆண்டவரே, ஜெபித்துட்டு அண்ணாள் ஜெபம் பண்ணி முடித்து அண்ணாள் சொல்லுகிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையோடு தான் நான் போவேன். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, இன்னும் பெருசா நடக்கல ஒன்னும், ஆனா ஒரு சத்தம் மட்டும் தெளிவா இருக்கு. நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னும் ஒன்னும் நடக்கல அப்படின்னு நினைக்காதங்க. உங்க கொம்பு உயர்ந்துகிறது, உங்க கொம்பு உயர்த்தப்படுகிறது. இது தேவ சத்தம்னு நினைச்சா நீங்க அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, அன்னால் ஒருவேளை வாய் மட்டும் அசையும். ஏன்னா ஜெப குறிப்பை வெளியில சொல்ல முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஜெப குறிப்பு, அவ்வளவு அழுகை நிறைந்த ஜெப குறிப்பு, அவ்வளவு கண்ணீர் நிறைந்த ஜெப குறிப்பு. என் ஜெப குறிப்பெல்லாம் சொன்ன மனுஷங்க சிரிப்பாங்கய்யா. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோட நான் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம் எனக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இழப்பு எனக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேதனை, நிந்தனை, அநேகர் சிரிக்கிற அளவுல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தை பார்த்து நிந்திக்கிற சிலர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, என்
குறைகளை சொல்லி காட்டுகிற சில வார்த்தைகள் எனக்குள்ள கிடக்கு அப்படின்னா இந்த நிமிடம் ஆமே நீங்க சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் அவர் மாற்ற போகிறார். இந்த ஜெபத்திற்கு பிறகு, இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு பிறகு என் ஊழியத்துல நிறைய பேர் பார்த்து சிரிச்ச இந்த கிராமத்தை, நிறைய பேர் பார்த்து ஏளனமாய் எங்களை எள்ளி தூவிய இடத்தில் ஆண்டவர் இந்த காலவெல்ல எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோட இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொல்றவங்க ஆமென். ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலவெல்ல என் ஜெபம் சத்தம் உம்முடைய சன்னிதானத்தில் தானே வந்து எட்டுகிறது. ஆண்டவரே, இந்த ஜெபம் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டும் பொழுது ஆமென் உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற ஒரு சத்தத்திற்காக காத்திருக்கிறேன். ஒரு சத்தத்துக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க சொல்லுங்க, என் ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ நான் சொன்ன காரியத்துல ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார். என் ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. என் உள்ளத்துல ஒரு வார்த்தை கேக்கு, என் சிந்தனைக்கு எட்டாத ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கிறேன். ஒரு எட்டாத ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கிறேன். என்னால இயலாத ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கிறேன். என்னால சரி பண்ண முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜெப குறிப்பு ஒரு சகோதரி ஆண்டு சொன்னாங்க பாருங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆனா அந்த உலகத்துல எவனால அவனை திருத்த முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தெரியும், ஆண்டவர் நினைச்சா உண்டு. சில ஜெப குறிப்பு அப்படித்தான். சில ஜெப குறிப்பு நம்ம வீட்டுக்குள்ளதான், சபைக்குள்ளதான், ஆனா ஆண்டவர் நினைச்சாதான் அந்த ஜெப குறிப்புக்கு பதில் தர முடியும். எத்தனை பேர் காலவெல்ல அப்படி சில ஜெப குறிப்புகள் இருக்கு ஐயா, யார்ட்டையும் சொல்லியே வேஸ்ட். அப்படிப்பட்ட காரியம் அங்க என் குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த காலவெல்ல ஆண்டவர் இந்த ஆரம்ப நேரத்துல ஆமென் கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் பதில் தர போகிறீர், நிச்சயமாய் பதில் தர போகிறீர். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அது எந்த ஜெப குறிப்பாக இருக்கட்டும், விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசத்தோடு இந்த மலையை பெயர்ந்து போன மலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் விசுவாசத்திற்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆண்டவர் இந்த காலவெல்ல விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். 100% விசுவாசத்தோடு நாங்கள் ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 100% நிச்சயமாக இந்த இடத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யவே போகிறீர். ஆண்டவர் செய்யவே போகிறீர். முதல்ல எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தரும் பொழுது நீர் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, எங்கள் வீடுகளை பாதுகாத்துக் கொள்வீராக. குறிப்பாய் எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்திய தேசத்திற்காக ஜெபம் பண்ண போறோம். 150 கோடி மக்கள் நிறைந்த நம்முடைய தேசம், அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நம்மை இன்றைக்கு கூடி வர செய்திருக்கிறார். பல இடங்களில், இந்தியாவில் பல இடங்களில் இன்னும் மக்கள் சராசரியாக வாழவே இல்லை. சொந்தமா வாழ முடியல, சொந்தமா போக முடியல, சொந்தமா வர முடியல, சொந்தமா வீடு கட்ட முடியல, சொந்தமா ஊழியம் செய்ய முடியல. நாம இங்க வாழ்கிற வாழ்க்கை போல எல்லாருக்கும் அமைஞ்சிரல. வலதுகரத்தை உயர்த்தி, எங்க இந்திய தேசம் சுதந்திரமான தேசமா இருக்கட்டும்ப்பா, சுதந்திரமான தேசமா இருக்கட்டும், சுதந்திரமான. இந்த வார்த்தை நீங்க சொல்ல அன்பாய் கேட்கிறேன். நான் ஒரு திருச்சபையின் போதகராக இருப்பதனால நான் சொல்றேன், சுதந்திரமா ஒரு ஊழியம் செய்ய முடியுதா ஐயா? சுதந்திரமா ஒரு சர்ச்சை கட்ட முடியுதா ஐயா? சுதந்திரமா ஒரு மனிதர்களுக்காக ஜெபிக்க முடியுதா? சுதந்திரமா நாங்க எங்கள் கிராமங்களில் சுதந்திரமா, பிறந்த ஊர்ல சுதந்திரமா ஊழியம் செய்ய முடியுதா? சுதந்திரமா சபைக்கு வர முடியுதா? உங்களால முடியலன்னா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு இந்திய தேசத்துல எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேளுங்க. ஒருவேளை அடுத்த மாசம் 15ஆம் தேதி நம்ம இதுக்காக ரொம்ப ஜெபிப்போம். ஆனா இன்னைக்கே ஜெபம் பண்ற, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எங்களுக்கு வேண்டிய சுதந்திரம் அருளப்படுவதாக. எங்கள் பகுதிகளில் வீடு கட்டிட்டு குடியேற முடியாத சில வீடுகள், சுதந்திரம் இல்லை, சபைகளை கட்டி சபைகள் ரன் பண்ண முடியாத பிரச்சனைகள், பாடுகள், இந்த காலவேளை நாங்க ஜெபம் பண்றப்பா ஒரு சுதந்திர அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே ஜெபிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் குடியிருப்பதற்கும் எங்கள் தேசத்தில் சுதந்திரம் இல்லையோ, ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சுதந்திரமாய் விடுதலையோடு தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. எங்க தேசத்திற்கு மனம் இறங்கும். சுதந்திரமா ஒன்னும் செய்ய முடியாத சூழ்நிலை,
ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார், ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சோதம் குமரம் மேல மனம் இறங்கும். சுதந்திரமா இருக்க முடியாத சூழ்நிலை வந்து விட்டது. ஒரு மனிதன் வீட்டுக்கு சுதந்திரமா போக முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. ஆண்டவரே, ஒருவேளை நாங்க இருக்கிற எங்க இடம், நாங்க இருக்கிற பகுதி சுதந்திரமா இருக்கலாம். ஆனா சுதந்திரம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்க போறோம். எழுப்பி நிற்கலாம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, சுதந்திரமா ஊழியம் செய்ய முடியாதவர்களுக்காக, சுதந்திரமா வாழ்க்கை நடத்த முடியாதவங்களுக்காக, பலவிதமான கட்டுகளோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்கு எப்பதான் சுதந்திரம் கிடைக்கும்ப்பா? எப்பதான் சுதந்திரம் கிடைக்கும்? சிலரா சொல்லுங்க, அது கடன் பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையே கிடைக்கல, எப்பதான் சுதந்திரம் வரும் கேப்பமா? ஆண்டவரே, சுதந்திரத்திற்காக ஏங்கி இருக்கிற ஜனங்கள் உண்டு. சில மனைவிகள் இந்த கணவர்கிட்ட இருந்துட்டு எப்பதான் சுதந்திரமய வாழ்க்கையை நடத்த போறேன்? சில கணவர்களுக்கும் அதே கேள்வி இருக்கிறது, எப்பதான் சுதந்திரமய வாழ்க்கையை நடத்த போறேன்? ஒரு சுதந்திரமற்ற சூழ்நிலையில நான் இருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு சுதந்திரமற்ற வாழ்க்கை. ஜெபத்திற்கு போனா கூட ஒளிஞ்சு போற குடும்பம் இருக்காங்க. சுதந்திரம் இல்லாத சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம் சொல்லி இங்க யாராவது இருப்பீங்கன்னா, ஐயா, சுதந்திரமய வாழ்க்கையை நடத்த முடியல, சுதந்திரமா ஓட முடியல, சுதந்திரமா ஊழியம் செய்ய முடியல, சுதந்திரமா சபை கட்ட முடியல, ஆண்டவரே, சுதந்திரமா ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்த முடியல, சுதந்திரமா ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க முடியலன்னு சொல்லி அடிக்கிட்டே போகலாம். எந்தெந்த பகுதியில் சுதந்திரம் அழிக்கப்பட்டு இருக்கிறதோ, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். பெருமூச்சின் சத்தம் கேட்ட பொழுது ஜனங்களுக்கு சுதந்திரம் தேவை என்று ஆண்டவர் உணர்ந்தார். இந்த காலவேளையிலே ஆண்டவரே, பெருமூச்சிட்டு அழுகிறவனுடைய நெற்றியிலே அடையாளமிடு. ஜெபிக்கிறவர்கள் தேவை. பெருமூச்சின் சத்தம் ஆண்டவரை, ஆமென், தொட பண்ணுகிறது. பெருமூச்சின் சத்தம் பரலோகத்தை எட்டுகிறது. பெருமூச்சின் சத்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க பெருமூச்சின் சத்தத்திற்கு தெய்வம் பதில் கொடுக்கிறவர். உங்க பெருமூச்சு ஏன் வருதுன்னு அவருக்கு தெரியும். ஏன் என் வாழ்க்கையில இப்படி, எப்போதான் இந்த வாழ்க்கையில ஒரு முடிவு வரும், எப்போதான் இந்த ஜீவிதத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும், சுதந்திரமாய் ஊழியங்களை செய்வதற்கு, சுதந்திரமாய் குடும்பத்தை நடத்துவதற்கு எப்போ ஆண்டவர் எனக்கு வழி திறக்க போறாரோன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நிற்பீங்கன்னு சொன்னா, இந்த காலவேளை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர், ஆமென், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இனி உங்க துக்க நாட்கள் முடிந்து போகிற நாட்கள் வருகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எந்த இடத்துல சுதந்திரமா நிக்க முடியாம இருந்தோமோ அதே பகுதியில கர்த்தர் சுதந்திரமாய் ஊழியங்களை செய்வதற்கு, விடுதலையோடு குடும்பத்தை நடத்துவதற்கு, எங்க இந்திய தேசத்திற்கு ஒரு சுதந்திரம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, விரும்புறவங்க சத்தம் உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க தேசத்திற்கு நல்ல ஒரு சுதந்திரம் தேவைதானப்போ. ஆண்டவரே, விடுதலை இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறார்களே, வேதனையோடு ஜனங்கள் இருக்கிறார்களே, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற ஜனங்கள், சுதந்திரமாய் ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்காக, இந்த 150 கோடி ஜனங்களில் முக்கால்வாசி வேறு அடிமைப்பட்டு கிடக்கிறது. எங்களுக்கு தெரியும், பல இடங்களில் அடிமைப்பட்டு, எதற்கெல்லாமோ அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், எதற்கெல்லாமோ அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்கு நீர் மனம் இறங்குவீராக. கேட்போம், எங்கள் ஜனங்களுக்கு மனம் இறங்கு ஆண்டவரே. எங்கள் பகுதி ஜனங்கள் விடுதலையோடு போய் ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் விடுதலையோடு போய் உயர்த்த கர்த்தர் இந்த காலவெல்ல கிருபை தருவீராக சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, இந்திய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்திய தேசத்தின் நன்மைக்காக, இந்திய தேசத்தின் மாற்றத்திற்காக, இந்திய தேசத்தின் ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக, யாரெல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களுக்கு நேராக ஆண்டவர் விடுதலையின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. இங்க நாங்க ஜெபிப்பது ஒருவேளை இது ஒரு தூரமான இடம், ஆமென், தேசத்தினுடைய தென் பகுதியில் இருக்கிறோம். நாங்க ஜெபிச்சு என்ன நடக்கும் நினைச்சிடாதீங்க. உங்க ஜெபம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த இடத்துல யார் ஒருத்தர் சும்மா நிக்க நம்ம வரல. எல்லார் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி ஒருவேளை வலது கரத்தை உயர்த்தியோ அல்லது ஒருவேளை சத்தத்தை உயர்த்தியோ, ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்திற்காக ஒரு சொட்டு கண்ணீரோட ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே, எங்க தேசத்தின் மேல் மனம் இறங்கையோ. எத்தனை எத்தனை அடிமை வாழ்க்கை, எத்தனை எத்தனை அடிமை வாழ்க்கை, விடுதலை இல்லாத சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்கு தேவையான விடுதலை இல்லை. கட்டப்பட்ட அனுபவம், வாலிபர்கள் கட்டப்பட்ட அனுபவம், குடும்பத்தினர்கள் கட்டப்பட்ட அனுபவம், ஏதோ ஒன்று கட்டப்பட்ட அனுபவத்தோடு தான்
நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த காலவெல்ல ஆண்டவரே நீர் விடுதலையை அனுப்புகிறவர் அல்லவா? அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவரே, சில பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் விடுதலையாக இருக்க முடியவில்லையே. குடி பழக்கத்தில் நான் விடுதலை பெறவில்லையே. கடன் வாங்குவதில் நான் விடுதலை பெறவில்லையே. சினிமா பார்க்கவில்லை, இன்னும் விடுதலை பெறவில்லையே. எத்தனையோ பொய் சொல்லுவதில் நானும் விடுதலை பெறவில்லையே சொல்லி பலவிதமான அடிமையில் கிடக்கிற எங்கள் ஜனங்களே ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. எல்லாரும் சொல்ல போற 150 கோடியை சந்திங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. 150 கோடி ஜனங்களையும் ஆண்டவர் சந்திப்பீராக, ஆண்டவர் சந்திப்பீராக, நீர் தொடுவீராக. ஒரு மனிதன் கெட்டு போவது உமக்கு விருப்பம் இல்லைன்னு பார்க்கிறோமே. ஒரு மனிதனும் அழிந்து போவது தேவ திட்டமே இல்லை. கடைசி மனிதன் வரையிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே மிக பொறுமையோடு ஒரு வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. எங்க தேசத்தில் பிறந்த, எங்கள் கிராமத்தில் பிறந்த, எங்கள் குடும்பத்தில் பிறந்த யார் ஒருவரும் அழிவை நோக்கி போகாதபடி ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை எங்க தேசத்திற்கு அனுப்புங்கன்னு கேட்க போறோம். ஒரு பெரிய விடுதலை எங்க தேசத்துக்கு நேராக இறங்கி வரட்டோப்பா, இறங்கி வரட்டோப்பா. எங்க தேசத்தை காப்பாற்றுங்க. எங்க தேசத்தின் மேல் மனம் இறங்குங்க. எங்க தேசத்தின் மேல் வலதுகரம் நீட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்க தேசத்தின் மேல தெளிக்கப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க ஐயா. தெளிக்கப்படுவதாக. ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு கிராமங்களில் உண்டாவதாக. எந்தெந்த பகுதிகளில் இருளின் ஆதிக்கத்தோடு ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த ஜனங்கள் வெளியிலே வருவார்களாக. ஆமென். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தம் என் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அவர்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை வெளியிலே கொண்டு வா. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிப்ப எத்தனை பிள்ளைகள் ஆராதனை இல்லாமல், ஜெபம் இல்லாமல், ஆண்டவரே ஆலயம் இல்லாமல், போதகர்கள் இல்லாமல் எத்தனை கிராமங்கள் கிடக்கிறது. விடுதலைக்காக ஜெபிப்பதற்கு கூட ஆள் இல்லாத கிராமங்கள் உண்டு. இந்த காலவேளை நாங்கள் ஜெபிக்கிறையா, இந்தியாவில் இருக்கிற எல்லா பட்டணங்களும் ரட்சிக்கப்படட்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களும் ஆண்டவரால் தொடப்படட்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும், ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெரியவர் எல்லாரும் எல்லாரும் இயேசுவால் தொடப்படட்டும் சொல்லி கேட்கிறப்பா. எங்க இந்திய தேசத்தின் ரட்சிப்பை எங்கள் கண்கள் காணட்டும். ரொம்ப நாள் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் ஆண்டவர் தருவீராக அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய திறப்பில் நிற்கும் பொழுது எங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவர் காப்பாற்றுங்க. எங்க தேசத்தின் மேல் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக சொல்லி எங்கள் தேசத்தின் மேல் ஒரு பெரிய விடுதலையை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்க தேசத்தின் மேல் நீ செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுமா, நாங்கள் இந்த ஜெபத்திற்கு பதில் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்ப்போம். ஆமென். எங்க தேசத்துல இருக்கிற கோடான கோடி ஜனங்கள் ரட்சிப்பை நாங்கள் பார்ப்போம். ஆமென். ஆங்காங்கே கேள்விப்பட போகிறோம். எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதல் வந்து இருக்கிறது. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து இருக்கிறார். தேசங்கள் ஆமென் ஆண்டவருக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறது. கிராமங்கள், பட்டணங்கள், தெருக்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க இந்த காலமெல்லாம் கிருபை தருவீராக. ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை எங்கள் ஊழியர்களுடைய காதுகள் கேட்கட்டும் ஐயா. ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை தேவ மனிதனுடைய காதுகள் கேட்கட்டும் என்று சொல்லி இந்த காலமெல்லாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே ஆங்காங்கே நாங்கள் கேள்விப்படாத இடங்களில் கூட, இன்னும் சொல்லப்பட நாங்கள் பெயர் சொல்லி ஜெபிக்காத இடங்களில் கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறீர். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறீர் சொல்லி ஒரு முறை கூட நல்ல கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, தேவனே எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பான்னு கேட்கிறோப்பா. அநேக நாட்களாய் நாங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, ஒரு நன்மைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக. ஆனா நமக்கு ஒரு கேள்வி எப்போது வரும் தெரியுமா? எப்போதான் நடக்க போகுது ஆண்டவரே? எப்போதான் நடக்க போகிறது? ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு இருக்கிறோமே, ரொம்ப நாள்
நாட்களா உபவாசிட்டு இருக்கிறோமே, ரொம்ப நாட்களா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறோமே, ரொம்ப நாள் ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு இருக்கிறோமே, எப்பதான் இந்த காரியங்கள் எங்களுக்கு நடக்கும்? ரொம்ப நாளா யோபு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறோம், எங்கள் கண்கள் காணும், ஆனா எப்ப காணும், எப்பதான் இதற்கு விடுதலைன்னு சொல்லி பல நாட்களா ஜெபித்த ஒரு காரியத்திற்கு இந்த ஜெப நேரத்துல ஆண்டவர் நிச்சயமான ஒரு பதிலை உங்க ஒவ்வொருவருக்கும் தருவார். இனி எப்பதான் கேட்டதுக்கு பதிலாக, எப்பதான் நடக்கும்னு ஜெபிச்சதுக்கு பதிலாக, எப்பதான் திறக்கும் நினைச்சு ஜெபிச்சதுக்கு பதிலாக, எப்போ இந்த காரியத்துல விடுதலை வரும், எப்போ இவர் திருந்துவாரு, எப்போ இது நடக்கும், எப்போ இந்த செவி திறக்கும், எப்போ சபை திறக்கும், எப்போ சபை வளரும் சொல்லி எப்போதான் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவீர் என்று அநேக நாட்களாய் ஜெபித்ததற்கு இந்த காலவெல்ல ஆண்டவர் ஒரு பதில் தருவார். எப்பதான் நினைச்சவங்களுக்கு எப்பத்தான் பதில் தருகிற தெய்வம். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க எப்பத்தான் பதில் தருகிற தெய்வம்? எப்பத்தானா திறக்கப்படுவாயாக. அடைக்கப்பட்டவைகளை திறக்கிற ஒரு காலவேளையாய் இந்த காலவேளை மாறட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எப்பதான் எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், எப்பதான் ஊழியம் வளரும், எப்பதான் சிலருக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், எப்பதான் என் வாழ்க்கையில மகிமை பிறக்கும், என் குடும்பத்தில் ஒரு நன்மை பிறக்கும்னு நினைத்தவர்களுக்கு ஆண்டவர் இந்த காலையில ஜெப நேரத்தில் சொல்லுவார், இனி எப்பதா இல்ல, இனி எப்பதா திறக்கப்படுவாயாக. திறக்க முடியாத காரியங்களை திறப்பதற்கு தெய்வம் அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பெற்றுக் கொள்ள போகிறோம். எல்லாம் நல்ல கண்ணை மூடி கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த கால வேளையில எப்பதான் நடக்கும்னு வந்தேன், ஆனா ஆண்டவர் சொல்வார் எப்பதா திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக, நாவு திறக்கப்படுவதாக சொல்லி ஜெபம். ஆண்டவரே திறக்க முடியாத பகுதிகளில் ஒரு பெரிய ஓபன் உண்டாவதாக, திறக்கப்படாத சில வாசல்கள் எங்களுக்கு முன்பதாக திறக்கப்படுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்து கரை ஏறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. சொல்லி ஜெபம் பண்ண போறோம். வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். ஆண்டவரே வானம் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்கு, எங்க சபைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்கு எப்பதா திறக்கப்படுவதாக. இனி திறக்காது என்று நினைத்த இடங்கள் கூட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் திறப்பதாக. ஆமென். திறப்பதாக. வானம் எங்களுக்கு திறந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற சத்தம் கேட்பதாக. ஆமென். திறக்கப்படும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக கர்த்தரிங்க சபைகளை நீர் நடத்துவீர். ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ண போற. ஆண்டவரே சில வாசல்கள், கடின பாதைகள் இந்த காலவேளை திறப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆமென் சத்துருவின் திட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள் பேதுரு இருந்த பொழுது சபையார் ஜெபித்தார்கள். தானாக திறக்க வேண்டிய சில கதவுகளை கர்த்தர் இந்த காலவேளை நமக்கு முன்பதாக வந்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் திறக்கணும். எல்லாரும் சொல்ல போறோம், ஆண்டவரை நீர் திறக்கணும், ஆண்டவர் திறக்கணும். அப்பதான் யாராலும் அடைக்க முடியாது. வாசல் ஆண்டவர் திறக்கணும். அது ஊழிய வாசலா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டோட வாசலா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தின் வாசலாக இருந்தாலும் சரி, ஒரு சபையின் வாசலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கேட்க போற, ஆண்டவரே நீர் திறக்கிற வாசலுக்காக நான் காத்து நிற்கிறேன். ஆண்டவர் இந்த காலவேளை என்று பேசி இருக்கிறீரப்பா, எனக்காக சில வாசல்களை கர்த்தர் வைத்து இருக்கிறீர். அந்த வாசலை கர்த்தரே எங்களுக்கு திறந்து தர போகிறீர். ஆண்டவரே திறந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். ஆண்டவர் திறக்க மாட்டாது என்று நினைத்துக் கொண்டிருந்த சில வாசல்களின் கதவுகளை கர்த்தர் இந்த காலவேளையிலே அசைப்பீராக. எப்பதா இனி இவன் காம பேச மாட்டான், ஊமையான ஆளு நினைச்சாங்க. எப்பதான் ஒரு சத்தம் கேட்ட பொழுது இனி அவ்வளவுதான் இவன் பேச மாட்டான்னு நினைச்சாங்க. எப்பதான் ஒரு சத்தம் கேட்ட பொழுது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அளவில் கர்த்தரவன் வாயை திடப்படுத்தினது உண்மை என்றால் இந்த காலவேளையில் ஆண்டவரே எங்க மேலே இப்படி ஒரு வார்த்தை வந்து விழுவதாக. ராஜா எங்க மேல இப்படி ஒரு வார்த்தை வந்து நிற்பதாக. எப்பதா ஊமையான நாவுகள் திறக்கப்படட்டும்.
செவிடான காதுகள் திறக்கப்படட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி செவிகள் மந்தமாயிருக்கிற நிலைமை மாறி எப்பத்தா திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ண போற. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலே சில வாசல்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளை ஜெபிக்க வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில சில வாசல் திறக்கணும் ஐயா, திறக்கணும் ஐயா. அப்படியே நீங்க மனசுல நினைங்க, மைக்கில வந்து சொல்ல வேண்டாம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திறக்கிற வாசலை இந்த காலவெல்ல ஊழியர்கள் உறுதிப்படுத்த போறோம். ஊழியர்கள் எல்லாரும் அப்படியே முன்னாடி பார்த்து, மேடையில் இருக்கிற ஊழிய பிதாக்கள் அப்படியே கீழே நிற்கிற எல்லாருக்காக உங்க வலது கரத்தை உயர்த்தி, பிள்ளைகள் வாழ்க்கையில் திறக்கப்படாமல், திறக்க முடியாமல், திறப்பதற்கு ஒன்று முடியாமல், திறப்பதற்கு பலன் இல்லாமல் இந்த வாசல் அடைப்பட்டு இருக்குது, இது எப்பதான் திறக்கும்னு வந்தவங்களுக்கு எல்லா ஊழியர்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, எப்பத்தா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உங்க வாயில இருக்கிறார் தானே? சொல்லுங்க, எப்பத்தா. பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் ஆமென். வலது கரத்தை உயர்த்தியோ, இருதயத்தில் உங்க கைகளை வைத்தோ, தலையில உங்க கையை வைத்தோ, நீங்கள் இந்த காலவெல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியர்கள் ஒரு 3 முறை எப்பத்தோ இங்க திறக்கப்படுவதாக. இன்னைக்கு காலையில வர திறக்காது என்று இந்த வாசல், ஊழிய வாசல், விடுதலையின் வாசல் தெய்வம் இந்த காலவெல்ல பிள்ளைகளுக்கு திறந்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நீர் திறக்கிற புதிய வாசல்களுக்காக நன்றி. ஊழியக்காரங்க நாங்க உங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏற்றெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு கண்ணை மூடி கை கூப்பியோ அந்த வார்த்தையை வரவேற்றோ நிற்கிற பிள்ளைகள் இங்கிருந்து போகும் பொழுது அல்லது அடுத்த மாதம் இந்த உபவாச கூட்டத்துக்கு வரும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, அந்த எப்பத்தா என் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது, அந்த வார்த்தை என் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது, அந்த வார்த்தை என் ஊழியத்திற்கு தேவைப்பட்டது. ஆவியானவர் இந்த காலவேளை என்னோடு பேசினார். ஆவியானவர்கள் ஜெப பகுதியில் என்னோடு பேசுகிறார். எப்பத்தா திறக்கவே முடியாத இடங்கள் திறக்கப்படட்டும். எங்கள் ஜனங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். காது கேட்க முடியாத ஜனங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும். இருதயத்தில் விருத்தம் உண்டாகட்டும். எங்கள் செவிகளில் விருத்த சேதனம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊமையான அனுபவம் மாறுவதாக, ஊமையான அனுபவம் மாறுவதாக. எப்பத்தா 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 இந்த காலவெல்ல திறக்கப்படுவதாக, திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சில பகுதிகளில் கண்கள் திறக்க முடியாம ஆண்டவரே எங்க கண் பார்வை இழந்திருக்கிறேன். ஆவிக்குரிய மண்டலத்திலும் சில கண்கள் அடைப்பட்ட நிலை இருக்கத்தானே செய்கிறது. எலிசா ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் கூடவே இருக்கிற கேயாசி கண்களை திறந்தருளும். ஊழியத்தில் இருக்கிறோம், விசுவாச வாழ்க்கையில இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், நிறைய ஊழிய பொறுப்புகள் இருக்கு. ஆனா கண்ணு திறந்திருக்கான தெரியாது. சேனையை பார்க்க முடியல, அக்கினியை பார்க்க முடியல, ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்க முடியல. இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய அற்புதத்தை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும். நீர் என் குடும்பத்தில் செய்கிற ஒரு அற்புதத்தை நான் பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு, என் குடும்பத்திற்கு, என் திருச்சபைக்கு, எங்கள் பகுதிக்கு, தேசத்திற்கு நீர் தருகிற விடுதலையை யோபு சொன்ன மாதிரி சொல்லுங்க, என் கண்கள் காணும். ஆண்டவர் என் கண்களை திறந்தருளும். அது ஒரு ஆவிக்குரிய கண்கள், சும்மா கிடையாது. இந்த ரோட்டை பார்க்கிறது மாதிரி, வீட்டை பார்க்கிறது மாதிரி கிடையாது. ஆவிக்குரிய கண்கள் அல்லது விசுவாச கண்கள், விசுவாச கண்கள். ஆமா, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள் சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும். இப்போ நீங்க வேற யாருக்காவது ஜெபம் பண்றதை விட்டுட்டு என் கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. பரலோக தரிசனத்தை பார்ப்பதற்கு என் கண்கள் திறக்கப்படட்டும். எப்போ எப்போ நினைச்சீங்களா? இப்பதான் அதற்கான வேலை, அதற்கான வேலை வந்திருக்குது. எப்பதான் என் கண்கள் திறக்கும்? எப்பதான் ஒரு வார்த்தையை கேட்ட பொழுது இப்பதான் திறக்கும், இப்பதான் திறக்கும். என் கண்கள் திறக்கப்படட்டும். என் கண்ணு முன்னாடி தேவ தரிசனங்கள் வரட்டும், வாக்குத்தத்தங்கள் வரட்டும், எதிர்கால நிகழ்வுகள் வரட்டும், சபையை குறித்த திட்டங்கள் பிறக்கட்டும், சபையை குறித்த தீர்க்கமான வார்த்தைகள் பிறக்கட்டும், என் குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்து ஆண்டவரை தீர்க்கமான வார்த்தைகள் கிடைக்கட்டும் சொல்லி எத்தனை பேர் காலவேளை அர்ப்பணிக்கிறீங்க? என் கண்கள் திறக்க வேண்டும். அந்த எப்பத்தா என்கிற
ஆசீர்வாத வார்த்தை, அந்த வாக்குத்தத்த வார்த்தை அது எனக்கே உரித்தாய் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகளை பார்க்க முடியாதபடி அடைத்திருக்கிறேன், கண்கள் திறக்கப்படட்டும். தேவ திட்டத்தை பார்க்க முடியாதபடி, தேவ தரிசனத்தை பார்க்க முடியாதபடி அடைபட்டு இருக்கிற எங்கள் ஆண்டவரே கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த கால வேளையிலே ஆண்டவரே அடைபட்ட வாசல்கள் மட்டுமல்ல, அடைபட்ட செவிகள் திறக்கப்படட்டும். நல்ல வார்த்தை கிடைக்கட்டும் ஐயா. எங்கள் செவிகள் திறக்கும் பொழுது நல்ல வார்த்தைகள் கிடைக்கட்டும். எங்கள் நாவுகள் திறக்கப்படட்டும். அக்கினிமயமான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும் சொல்லி ஜெபிக்க போற ஆண்டவரே. எங்க நாவு திறக்கப்படட்டும். நாவி திறந்தானையா இருக்கு, அந்த நாவை பத்தி இல்ல ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் உரைக்கிற நாவுகள் சபையில் திறக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்க போறோம் ஆண்டவரே. அந்நிய பாஷை பேசுகிற நாவுகள் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுகிற நாவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் பல நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாம ஊமையை போல் இருந்துட்டு போயிடுறோமே. இந்த காலவேளை எங்க வாய் திறக்கப்படணும், எங்க வாய் திறக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க. இனி நாம் பேசுவதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். வாய் முடியாத ஒரு மனிதன், காது கேட்க முடியாத ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு எப்பத்தான்னு சொன்ன பொழுது சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். திறந்தா அப்படிதான் இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். சபையில முடங்கி கிடக்கிறவங்க கூட சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் இந்த காலவெள்ளோட வாய்களை திறக்கத்தான் போகிறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். அமைதியா இருந்தா நடக்காது. ஜெபம் ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு கூட சுவிசேஷம் சொல்ல முடியலையே, இன்னொரு குடும்பத்திற்கு ஜெபிக்க முடியலையே, இன்னொருவரை பற்றி கவலைப்பட முடியலையே, தேவ சமூகத்தில் பேச முடியலையே, பரிந்து பேச என்னால் முடியலைன்னா ஆண்டவர் இந்த கால வேளை சொல்வார், ஒரு வாயை நான் திறக்க போறேன். அநேகருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க போறீங்க, அநேகருக்கு வாக்குத்தத்தங்களை சொல்ல போறீங்க. நீங்க சொல்லி அநேக காரியங்கள் தேசத்துல நடக்கும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் உங்களால நடக்கும்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கால வேளை ஆண்டவரே அடைபட்டு இருக்கிற எங்க வாய் திறக்கப்படுவதாக, சுவிசேஷம் சொல்லுவதற்கு எங்க வாய் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு எங்கள் நாவுகள் திறக்கப்படுவதாக, அக்கினியான வார்த்தைகளை கொண்டு சுமந்து செல்வதற்கு ஆண்டவரே எங்கள் வாய் திறக்கப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், அப்படி செய்ய போகிறீர். இனி நாங்க சொல்றது நடக்கும், நம்ம ஜெபிக்கிற காரியம் நடக்கும். ஏன்னா நம்ம வாயை திறந்தது ஆண்டவர் அல்லவா. ஆமென். அமைதியா இருந்து நம்ம வாயை ஆண்டவர் இந்த காலவேளை திறக்கிறார். அல்லேலூயா. திறக்கப்படுவதாக ராஜா, வாய்கள் திறக்கப்படட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை அறிவிப்பதற்கு, சுவிசேஷம் சொல்லுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு எங்க வாய்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. சபைகளில் இருக்கிற அல்லது ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட அனுபவங்கள் மாறி விடுதலையோடு கர்த்தரை அறிவிப்பதற்கு இந்த காலவேளையிலே திறக்க வேண்டிய பகுதிகள் திறக்கப்படட்டும் சொல்லி ஆண்டவரே, திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படியே அர்ப்பணிக்க போற ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக நாட்களால் ஜெபித்து திறக்க முடியாத வாசல்கள் எங்கள் வீட்டிலேயே உண்டு, எங்க பகுதியிலேயே உண்டு, எனக்குள்ளேயே உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். எனக்குள்ளேயே திறக்க முடியாத காரியங்கள் இருக்கு. என் அவிசுவாச வார்த்தை தான் என்கிட்ட இருக்கு, விசுவாச கதவு திறக்க மாட்டுக்கு அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, விசுவாச வார்த்தைகள் பிறக்கட்டும், விசுவாச வார்த்தைகள் பிறக்கட்டும், விசுவாசத்தோடு கண்கள் திறக்கப்படட்டும். இனி நாங்கள் பார்ப்பது ஒவ்வொரு மனிதனையும் மனிதனாக அல்ல, ஆத்துமாக்களாய் பார்க்க போறோம். அதான் கண்ணு திறக்கப்பட்ட அனுபவம். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் விலை உயர்ந்த ஆத்துமாவை பார்க்க ஆரம்பிச்சோம்னா கண்ணு திறக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு மனுஷியை பார்க்கும் பொழுது அவர்கள் விலை உயர்ந்த ஆத்துமாக்களை பார்க்க ஆரம்பிச்சோம்னா கண்ணு திறக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த காலவேளை ஒருவேளை என் கண்ணும் கூட தான் திறக்கப்பட வேண்டியிருக்கு, என் கண்ணு தான் திறக்கப்பட வேண்டியிருக்கு. நான் அப்படி பார்க்கவில்லை. ஒரு கிராமத்தை பார்க்கும் பொழுது இது ஆண்டவரால் ஆசீர்வதித்த கிராமம், இது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமம். ஒரு தேவ மனிதனை பார்க்கும் பொழுது இவர் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு என்னால பார்க்க முடியல. என் கண்ணுல கோளாறு இருக்குன்னா நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். என் கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா, என் கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இனி என் பார்வை சரியாக இருக்கட்டும், என் பார்வை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் காது திறக்கப்படட்டும், என் ஆண்டவர் நாவு திறக்கப்படட்டும். திறக்க முடியாது இருக்கிற வாசல்கள் திறப்பதாக.
ஆண்டவரே, வானம் எங்களுக்கு திறப்பதாக. வானம் திறந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்படியே நீர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம்.